புத்தாண்டிற்கும் இந்தியாவிற்கும் என்ன தொடர்பு? புத்தாண்டிற்கும் ஜோதிடத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா? நிச்சயம் இருக்கிறது. இந்த புத்தாண்டு என்பது 1582ஆம் ஆண்டு 13ஆம் போப் கிரிகோரியன் என்பவரால் தனது திருச்சபையில் அறிமுகப்படுத்தப்பட்டது என்று வரலாற்று செய்திகள் கூறுகிறது. அதன் பிறகுதான் இது கிரிகோரியன் நாட்காட்டி என்று சொல்லப்படுகிறது. ரோமானியர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மாதங்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாக நூமா பாம்னியஸ் என்ற ஒரு மன்னர் என்பது 10 மாதங்களாக இருந்த ஆண்டை 12 மாதங்களாக மாற்றுகிறார். அப்ப ஜனவரி பிப்ரவரி என்ற 2 மாதத்தை 11வது மாதமாகவும் 12வது மாதமாகவும் மாற்றுகிறார். இந்த மாதங்களுடைய பெயர்களை நாம் கவனித்து பார்க்கையில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதாவது ரோமானிய கடவுளர்களுடைய பெயர்களாகவோ, ரோமானிய தேவதைகளுடைய பெயர்களாகவோ, ரோமானிய மன்னர் பெயர்களாகவும் இந்த மாதங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மார்ச் 1ஆம் தேதி முதல் மாதமாகவும், அதற்கு பிறகு வந்த மாதங்களை 1, 2 10 மாதங்கள், அதற்கு பிறகு 11வது மாதம் ஜனவரி, 12வது மாதம் பிப்ரவரி, இப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதங்களை வரலாற்று நாயகர் அதாவது ஜூலியஸ் சீசர் 12 மாதங்களாக மாற்றுகிறார். ஜனவரி 1ஆம் தேதியை புத்தாண்டாக மாற்றுகிறார். இதுதான் வரலாற்று செய்தி. இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த மாதங்களை கவனித்து பார்க்கும்போது, மார்ச் என்பது மார்ஸ் என்ற ரோமானிய தேவதையினுடைய பெயராக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஏப்ரயர் என்பது ஏப்ரலாகவும், அட்லஸ் என்பவருடைய மகள் மையா என்பவருடைய பெயரை மே மாதமாகவும், ஜூனோ தேவதையினுடைய பெயரை ஜூனாகவும், ஜூலியஸ் சீசர் நினைவாக ஜூலை என்ற பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஜனவரி பிப்ரவரி என்பது ஜனஸ் என்ற ஒரு கடவுளுடைய பெயராகவும், பிப்ரிய என்பது பிப்ரவரியாகவும் மருவி அழைக்கப்பட்டு வந்திருக்கிறது. 12 மாதங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மாதங்கள்ல ஜனவரி பிப்ரவரியை எடுத்து பார்த்துட்டோம்னா, மார்ச்சிலிருந்து துவங்கி 7வது மாதம். 7வது மாதம் என்பது நம்ம வழக்கமா சப்த என்ற சொல்லை பயன்படுத்துவோம். அப்படி சப்த நம்பர் என்பதுதான் செப்டம்பர் என்பது மாறி இருக்கிறது. அக்டோபர் என்பது அஷ்டம் என்று அழைப்போம். 8வது மாதத்தை அஷ்டம் என்று அழைப்போம். அந்த அடிப்படையில் அஷ்ட நம்பர் என்பதுதான் அக்டோபர் என்று மாறி இருக்கிறது. இன்னமும் சொல்லுவோம் அட்ட என்று சொல்லுவோம். அட்டமி என்றெல்லாம் சொல்லப்படுவது வழக்கம். 9வது மாதம் என்று அழைக்கப்படும் போது நவமி என்று அழைப்போம். அந்த எண் தான் நவ நம்பர் என்பதுதான் நவம்பர் என்று மாறி இருக்கிறது. அதே போல டிசம்பர், தசம் என்பதை 10 என்று அழைப்போம். 10 என்பது அந்த தசம் நம்பர் என்பதுதான் டிசம்பர் என்று மாறி இருக்கிறது. ஆங்கில புத்தாண்டு என்று சொல்லக்கூடாது. இது ரோமானியர்களுடைய ஆண்டு. இந்த ரோமானியர்களுடைய ஆண்டுக்கும் இந்தியாவிற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அப்ப இந்த ஜனவரி 1ஆம் தேதிக்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா என்று பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். பொதுவாக சுக்கிரன் என்ற கிரகத்தை ஒரு கொண்டாட்டத்திற்குரிய ஒரு கிரகமாக, மகிழ்ச்சிக்குரிய கிரகமாக, இன்பத்திற்குரிய கிரகமாக நாம சொல்வது வழக்கம். அப்ப மகிழ்ச்சி, கொண்டாட்டம் என்பது புத்தாண்டில் இயல்பாகவே இருக்கிறது. மிக கவனமாக நாம பார்த்தோம். கீதையில் கண்ண பரமாத்மா மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கண்ண பரமாத்மா கூறியிருக்கிறார். மார்கழி மாதம் என்பது ராசியில் 9வது ராசி, அதாவது தனுசு ராசி என்று சொல்லுவோம். தனுசு ராசியில் சூரியன் அமரக்கூடிய இந்த மாதத்தை தான் மார்கழி என்று சொல்லுகிறோம். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் 9ஆம் ராசி என்பது பாக்கிய ராசி, பாக்கிய பாவகம் என்றெல்லாம் வழங்கப்படுவது. நம்ம இந்த உலகத்தில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மகிழ்வுக்கும், அனைத்து சுப நிகழ்வுகளுக்கும் காரணம் பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லப்படுவது வழக்கம். அந்த அடிப்படையில் அதுவும் குருவினுடைய வீட்டில் சூரியன் அமரக்கூடிய அந்த மாதத்தில் மிகச்சரியாக சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் அமரக்கூடிய அந்த காலம்தான் உலகம் முழுவதும் புத்தாண்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சூரியன் என்பவன் ஆத்மகாரகன், குரு என்பவர் ஜீவ கிரகம் என்று அழைக்கப்படுகிறது. சுக்கிரன் என்பது மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்ப இவர்கள் மூவரும் ஒரு ராசியில் வேறு வேறு வகைகளில் அமைகிறார்கள். உலகம் முழுவதும் இயல்பாகவே இந்த ஒரு உற்சாகம், இந்த கொண்டாட்டம் ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் ஜூலியஸ் சீசர் என்பவர் ஜனவரி 1ஐ புத்தாண்டாக அறிவித்திருக்கிறார். எனவே நாம் இதுல ஒரு குற்ற உணர்வோடு இந்த புத்தாண்டை அனுசரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக நாமும் உற்சாகமாக நமது புத்தாண்டை அனுசரிக்கிறோம். இந்த புத்தாண்டை நாம் திருக்கோயில்களுக்கு சென்று வழிபடுவதும், இல்லங்களில் தீபமேற்றி வழிபடுவதும் மிகச்சிறந்த நன்மையை தரும். எனவே ஆங்கில புத்தாண்டு என்பது ரோமானியர்கள் கண்டுபிடித்த புத்தாண்டு. அவர்களுடைய புத்தாண்டு மட்டுமல்ல, நம்முடைய இந்திய கலாச்சாரத்தின் வழிபாடாக 7, 8, 9, 10 என்ற எண்ணை பறைசாற்றுகின்ற சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி என்று பறைசாற்றுகின்ற அந்த பெயரை கொண்டு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாதங்களில் நாமும் உற்சாகமாக ஒரு உரிமையோடு பங்கு கொள்ளலாம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு இந்த புத்தாண்டை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.